அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து போர்டில் பார்த்தோம்னா எல்லா ப்ரொனவுனுமே இருக்கு. அந்த ப்ரொனவுன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம்னு பார்ப்போம். ஐ எம் எ ஸ்டூடெண்ட், வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஆர் எ ஸ்டூடெண்ட், யூ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹீ இஸ் எ ஸ்டூடெண்ட், ஷீ இஸ் எ ஸ்டூடெண்ட், இட் இஸ் எ ஸ்டூடெண்ட், தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த யூ மட்டும் பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சிங்குலருக்கும் யூஸ் பண்ணுறாங்க, ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஹெல்பிங் வெர்பு வந்து அதே தான். ஒருமையாக இருந்தால் நம்ம ஒருமையால் சொல்கிறோம், பன்மையாக இருந்தால் பன்மையில் சொல்கிறோம். இந்த ஏ அப்படிங்கிறது வருது பாருங்க சிங்குலரில். ஐ எம் எ ஸ்டூடெண்ட், யூ ஆர் எ ஸ்டூடெண்ட், ஹீ இஸ் எ ஸ்டூடெண்ட், ஷீ இஸ் எ ஸ்டூடெண்ட், இட் இஸ் எ ஸ்டூடெண்ட். இந்த ஏ அப்படின்னா வந்து இங்கிலீஷில் ஒரு அப்படின்னு அர்த்தம். நான் ஒரு மாணவன். அப்போது நம்ம வந்து கடந்த நாளில் ப்ரொனவுன் ஏலும் என்னென்னு பார்த்து அதோட மீனிங் பார்த்தோம். இந்த கிளாஸில் இந்த ப்ரொனவுனை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்பிங் வெர்பு இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். அப்போ எந்த ஹெல்பிங் வெர்புக்கு எந்த ப்ரொனவுனுக்கு எந்த ஹெல்பிங் வெர்பு வருது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைய நாளில் பார்த்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் அந்த டாக்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு மேபி கூகுள் டாக்ஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எதுவும் எழுதாமல் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கிளாஸில் இருக்கும். நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அதில் அனுப்பிடுறேன். நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துகிட்டா போதும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.